அகில உலகம் காக்கும் நாயகி மகா திரிபுர சுந்தரியினுடைய அருளாசியோடு அன்னை அகிலமெல்லாம் காக்கக்கூடியவள் இந்த தன்னுடைய திருகரங்களாலே அபய வரத முத்திரைகளுடன் தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய பக்தர்களையும் எப்படி காத்து வருகின்றாள் என்று சிந்திக்க இருக்கின்றோம். அப்படி எல்லா தேவாதி தேவர்களும் அன்னை பராசக்தியினுடைய அருளாசியோடு தன்னுடைய அபயவரத முத்திரைகளோடு தன்னுடைய பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார்கள். அன்னை மகாபராசக்தியானவள் தன்னுடைய அபயவரத முத்திரைகளாலே தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய வேண்டிய வரங்களை எல்லாம் தருகின்றார். அப்படி அபய வரத முத்திரையை காட்டிக் கொண்டிருக்கின்ற அன்னை பராசக்தியினுடைய பாத திருக்கமலங்களை சரண் அடைந்தாலே பூரணமான நம்மளுக்கு யோக சக்தி எல்லாம் கிடைக்கும்னு சொல்றாங்க. பாத கமலங்களை எப்படி வர்ணிப்பதுன்னு சொல்ற பொழுது, அப்படி ஒரு வண்டு சேற்றுல விழுந்துருது. ஒரு வண்டு சேற்றில் விழுந்த பொழுது அந்த சேற்றிலுடைய தன்னுடைய சிறகுகள் எல்லாம் முழுமையாக சேர் பூசிக்கொண்டு பறக்க முடியாம அந்த சேற்றிலே தத்தளிக்குது. அப்படி தத்தளிக்கும் போது அந்த வண்டினுடைய எப்படி பறக்கிறது முயற்சி செய்து அப்படி தத்தளிச்சு அதுல அந்த குளத்துல ஒரு தாமரை பூ மலர்ந்திருக்கு. அந்த மலர்ந்திருக்கின்ற தாமரை பூவிலே அப்படியே அந்த தண்டை பிடித்து அப்படியே ஏறி 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 அந்த தாமரை பூவை அடைந்து விடுகின்றது. அந்த தாமரை பூவை அடைந்த உடனே அந்த மேலே தன்னுடைய சிறகுல இருக்கிறதுல அந்த சேரெல்லாம் அப்படியே வெயிலில் வந்து உலர்ந்துருது. அப்படியே உலர்ந்து காய்ச்சதுக்கு அப்புறம் அப்படியே பறக்கக்கூடிய சக்திகள்லாம் நகரக்கூடிய சக்திகள் அதுக்கு கிடைக்குது. அது மட்டுமல்ல அந்த தாமரை மலரில் இருக்கக்கூடிய அந்த தேனை கொஞ்சம் பருகுது. அப்படி பருகுனா பூரணமான சக்தி கிடைக்குது. அப்படி சக்தி கிடைத்த உடனே தன்னுடைய பறக்கக்கூடிய பூரண சக்தி எல்லாம் அதுக்கு வந்து விடுகிறது. உடனே பறந்து வேற இடத்திற்கு சென்று விடுகின்றது. சேற்றிலே சிக்கி தத்தளித்த அந்த வண்டு அப்படியே ஒரு தண்டை பிடித்தது. அதுதான் அன்னையனுடைய பாத திருக்கமலங்களை பிடித்து சொல்லணும். அப்போ அன்னையுடைய திரு பாத கமலங்களை இறுக பற்றி கொண்டால், அன்னையுடைய திரு பொற்பாதங்களை இறுக பற்றி கொண்டால் பூரணமான தம்முடைய இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற இந்த இச்சைகளை முழுமையாக அகற்றி பூரணமான நம்முடைய ஞான சித்தியை அடையலாம். ஞான சித்திங்கிறது அந்த அமிர்த யோகங்கிற சொல்லுதான், அது பருகுன தேன். அப்போ நாம் இறுக பற்றி கொள்வது அன்னையனுடைய திரு பொற்பாத கமலங்களை, அந்த தாமரை பூனை தண்டை பற்றி கொண்டதல்லவா அந்த வண்டு. அதுபோல அந்த நாம் பற்றி கொள்வது அன்னையனுடைய திருப்பொற்பாத கமலங்களை இறுக பற்றி கொண்டால் தேன் என்று சொல்லக்கூடிய அந்த பூரணமான ஞான சக்தி நிச்சயமாக கிடைக்கும் என்பது அபிராமியா பட்டருடைய வாக்கு. அகிலமெல்லாம் காக்கக்கூடிய அகிலம் நாயகியாக இருக்கக்கூடிய மகா திரிபுர சுந்தரி அருளை பெறுவதற்காக அபய வரத முத்திரை என்றால் என்ன? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியினுடைய அபய வரதம். அப்போ அபயம் என்றால் நான் இருக்கின்றேன் பயப்படாதே என்று சொல்கின்றது. நான் இருக்கின்றேன், உன்னை காப்பாற்றுவதற்காக நான் அபயம் தருகின்றேன், உனக்கு பூரணமான வரங்களை எல்லாம் அளிக்கின்றேன் என்று சொல்கின்றார். அப்போ நாம் சரணடைய வேண்டியது அன்னையனுடைய திருப்பொற்பாத கமலங்களையே என்று சொல்லும் பொழுது பூரணமான இந்த அபயமும் வரதமும் நமக்கு கிடைக்குது. அப்படி இந்த மகாவிஷ்ணுடைய இந்த எது சொல்றோம்னா கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் இந்த உபதேசம் தான் இந்த அபயவரத முத்திரைகளுக்கு தத்துவார்த்தமாக இருக்கின்றது. அப்போ அம்பிகை இந்த அபயவரத முத்திரைகளையாக இருக்கக்கூடிய இந்த பாதத்திரு கமலங்களை நாம் சரண் அடைய வேண்டும். அப்படி இகபர இன்பங்களை அம்பிகையினுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கியதுமே கிடைத்து விடுகின்றது தான் இந்த வரதமுத்திரை. அப்போ இகபர இன்பங்களை அம்பிகையினுடைய திருவடிகளே விழுந்து வணங்கியதுமே நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த அபயமும் வரதமும் என்று சொல்லுவோம். அறியாமையை போக்கி ஆத்ம ஞானம் அருளக்கூடிய இந்த துயரையெல்லாம் விளக்கக்கூடியவள் அம்பிகை என்று சொல்கின்றோம். அம்பிகையினுடைய பாதங்களை அப்படி மூக சங்கர் சொல்றார். மூககவி என்ன சொல்கின்றார்னா பூரணமாக அந்த இரு பொற்பாத பாத கமலங்களை இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி இறுக பற்றி கொண்டால் நம்ம பூரணமான நாம் நினைக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் கிடைக்கும், ஞானங்கள் எல்லாம் கிடைக்கும், நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் என்று சொல்லாக பற்றி கொள்வது அன்னை அம்பிகையினுடைய திருப்பொற்பாத கமலங்களையே என்று கூறுகின்றோம். அருள் தரக்கூடிய ஆனந்த பால திரிபுர சுந்தரியாக இருக்கக்கூடிய பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞான பீடத்தினை அணுகி பூரணமான நலன் பெற வேண்டி நிற்கின்றோம். கண்டிப்பா இந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு போங்க. அதுல ஆலயத்தை அணுகக்கூடிய வழிகளும் ஆலயத்தினை பற்றின முழு விவரமும் அதுல விவரமா குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆலயத்தினுடைய விலாசம், தன்னுடைய தொலைபேசி எண்கள் முழுமையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆலயத்தினை தொடர்பு கொண்டு அன்னையுடைய அருள் பெற வேண்டி நிற்கின்றோம்.